நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம் அப்படின்னு நானும் கூட பாடி இருக்கிறேன். அவரு தன்னுடைய மண்டபத்தை இடித்து விட்டார்கள், அநியாயம் பண்ணி விட்டார்கள், அராஜகம் செய்து விட்டார்கள், வாழ்வாதாரம் போய்விட்டது, இப்படி ஒரு தர்ம நியாயம் இல்லாமல் செய்து விட்டார்களே என்று பொங்கி எழுந்து நமக்கே இவ்வளவு நிலைமைனா மக்களுக்கு எவ்வளவு நிலைமைன்னு யோசிச்சுதான் தேசிய முன்னேற்ற கழகத்தையே அவர் ஏற்படுத்தினாரு கேப்டன் விஜயகாந்த் அண்ணன். வாழ்நாள் முழுமைக்குமே அவர் இந்த தீய சக்தி கருணாநிதியை செம்மையா வச்சு வாங்கினவர். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வாடகை வாய்களான அந்த வடிவேலு என்ன சொன்னார்னு உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன். கப்பலை கடலிலே ஓட்டிக்கொண்டு செல்கிறவன் தான் கேப்டன், எந்நேரம் தண்ணியில இருக்கிறவன் கேப்டன் இல்ல அப்படின்னு கேவலப்படுத்தினார். இப்ப ஒருத்தன் ஜெயிலுக்கு போனால தேவையில்லாம வாயை கொடுத்து எல்லாத்தையும் புண்ணாக்கின சிவாஜி கிருஷ்ண மூர்த்தி, அவன் என்ன சொன்னா, பஜாரி முண்டை இந்தம்மா வாயப்பாரு பல்லப்பாரு இங்க வாணி வருவியா நீ அப்படின்னு பேசினான். பேச விட்டு வேடிக்கை பார்த்தவர்கள் இந்த திமுக காரங்க. இன்னைக்கு அந்த அம்மா ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன்னுடைய கொள்கை கோட்பாடு கேப்டனுடைய நம்பிக்கை சிந்தனை அனைத்தையும் அறிவாலயத்திலே அடக வைத்து விட்டார்கள். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கே இப்படி இருக்கு. நான் தாவேகா தளபதி இந்த தொண்டர் நானு, எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்க. அந்த தேசிய முன்னேற்ற திராவிட கழகத்தில் இருக்கிற அந்த தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அண்ணன்களுக்கும் எவ்வளவு மன வேதனை இருக்கும். கேட்டா எல்லாரும் பேச்சு கேட்டுதான் நான் பண்ணேன். என்ன பேச்சு கேட்டு பண்ணேன்? பழம் நழுவி பாலில் விழுந்ததான், பழம் நழுவி பாய்சனில் விழுந்தது, பழம் நழுவி பாய்சனில் விழுந்தது, உபயோகமே படுத்த முடியாது. அவ்வளவுதான், உன் வரலாறு காலியம்மா சகோதரி, உன் வரலாறு காலி. இனி அந்த ஓட்டெல்லாம் கேப்டன் ஓட்டெல்லாம் எங்க தளபதிக்கு தான் வரப்போகுது, எங்க தளபதிக்கு தான் வரப்போகுது. முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த துரோகத்தை, கேப்டனுக்கு செய்த துரோகத்தை நீங்கள் மறந்திருக்கலாம், உண்மை விஜயகாந்தின் தொண்டர்கள் மறக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. எங்க நீங்க சீட்டு வாங்கினாலும் ஜீரோ தான், நீங்க ஜீரோ. அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு.